எத்திரியம்ல இந்த புல்பேக்கை பார்த்துட்டு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அந்த ஒரு முடிவு உங்களை அடுத்த ஒரு பெரிய மூவுக்கு போகாமல் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சர், லோவர் டைம் ஃப்ரேமில் இன்னொரு ஸ்ட்ரக்சர். இந்த இரண்டு ஸ்ட்ரக்சரை மிக்ஸ் பண்ணுறதால 90% ட்ரேடர் அடுத்த ஒரு மூவை தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் எத்திரியம் எந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, பேரிஷ் ஸ்ட்ரக்சர், புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் நான் டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எத்திரியம் பார்த்துடலாம், நெக்ஸ்ட் பிடிசி பார்க்கலாம். ஏன்னா எத்திரியம் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1847 அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எத்திரியம் லோவர் ஸ்ட்ரக்சரில் முதல்ல பார்க்கலாம். ஸோ லோவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்ன ரீஜனில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு லெவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாசிபிள் சினாரி என்னவாக இருக்க போகுதுன்னு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் லோவர் ஸ்ட்ரக்சரில் என்ன லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ஜூலை 14 கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டில் அடுத்து ஒரு 3வது கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இப்போ ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்காவாக அழகாக ஷோ பண்ணுறான். இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது ஸ்மால் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதாவது ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டார்கெட் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், மறக்காமல் பாருங்களேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வேல்ஸ் எப்படி யோசிப்பாங்க, ரீட்டைலர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது இந்த இடத்துல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது பொதுவாக இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இப்போ இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரா அப்படின்றது ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன் மறுபடியும், எத்திரியம் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், பட் இங்கே பேரிஷ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரியல? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கா. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ரீட்டைலர் என்ட்ரி இங்கே நிறைய வரும். சரிங்களா? ஸோ ரீட்டைலர் என்ட்ரி நிறையா வரும். அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரீட்டைலர் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே எடுக்கிறாங்களோ அங்கே லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது ரீட்டைலர் ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்றது செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் சரியா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது, அதாவது 1750 அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது 1714. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. மூணாவது ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே இருக்குது. சரிங்களா? 1500க்கு கீழே மூணாவது ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ரீட்டைலர் என்ட்ரி இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரைஸ் ஒன்று ப்ரைஸ் இங்கே போகாமல், ஓகே இப்படி போகாமல், லாங் போகாமல் ப்ரைஸ் என்ன பண்ணுறது, இப்படி ஃபேக் அவுட் ஆகி ப்ரைஸ் கீழே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ரெண்டாவது லிக்விடேஷன் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, இது ஒரு புல் பேக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குது எத்திரியம்க்கு. நான் சொல்கிறேன், மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த புல் பேக் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட்டு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அதனால் ரீட்டைலர் எஜுகேஷன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எஜுகேஷன் பிரகாரம் இங்கே என்ட்ரி எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்தால் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் 1750லையும் 1710 அதுக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அதாவது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் குமிஞ்சி கிடக்கும். ஓகே. ஸோ என்னுடைய ட்ரேடிங் மெத்தடு மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுக்க மார்க்கெட்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு.
சரிங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எத்திரியம் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிடிசி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பிடிசி பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துடுறேன் சரிங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிடிசி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் என்ன பண்ணியிருக்குன்னா சின்னதாக பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து ஃபேக் அவுட் ஆகிருக்கு சரிங்களா? ஸோ அப்போது இங்கே மேலே உள்ள லிக்விடேஷன் வந்து அவன் எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே லிக்விடேஷன் இருக்குது, 66க்கு மேலே லிக்விடேஷன் இருக்குது, அவங்க எடுக்கவே இல்லை. நான் வந்து என்ன சொன்னேன்னா 67க்கு மேலே பிடிசி போகுன்னு சொன்னேன்னா, ஸோ அதை நான் உண்மையாக என்ன சொல்கிறேன் பாருங்கள். எப்போ போகும்னா இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே லிக்விடேஷன் அவன் எடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க புல் பேக் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா? பிடிசிக்கும் சரி, இங்கே எத்திரியமுக்கும் சரி சரிங்களா? ஸோ இப்போ எத்திரியம் வந்து புல் பேக் வந்து நான் என்ன சொன்னேன், இந்த 1710 வரையும் புல் பேக் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி பிடிசியும் வந்து புல் பேக் வந்து இந்த லெவல் வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 61,400 கிட்ட ஓகேங்களா? 61,400க்கு கீழே லிக்விடேஷன் இருக்கும். அது வரையும் மார்க்கெட் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன லெவலுக்கு போக போகுதுன்னு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் எத்திரியம் பார்ப்போம். ஸோ இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் அடிச்சிடுறேன் ஓகேங்களா? இப்போ எத்திரியம் வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சர், ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் சரிங்களா? ஸோ அந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எத்திரியமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் வீக்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்லியில் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. ஸோ இது முக்கியமான ஸ்ட்ரக்சர், எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து மேனிப்புலேஷன் நடக்குது, எப்படிலாம் மார்க்கெட் வந்து அடுத்து மூவ் நடக்க போகுது அப்படின்றது ஒரு நிறைய சினாரி இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்குது சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து அப்படியே ஒன் டேக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் என்ன குறிக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்றது குறிக்கும் சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் 3 இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை சரிங்களா? ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸு இந்த 1710 இந்த லெவலுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்பி புல்லிஷ் ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கப்புறம் டார்கெட் வந்து நமக்கு சொல்லும் மார்க்கெட்டு சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் மார்க்கெட்டு ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு சரிங்களா? ஸோ இது வந்து புல் ரன் நான் சொல்ல வரல, புல் ரன்னுக்கு சினாரி இங்கே நடக்கலை. ஓகே, புல் ரன்னுக்கு சினாரி நடக்கலை, இது வந்து புல்லி ஸ்ட்ரக்சர், அது மட்டும் தான் நான் சொல்ல வரேன். புல் ரன்னுக்கு இன்னும் சினாரி நடக்கலை. ஸோ சினாரி அப்கமிங்கில் நடந்தால் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இது ஒரு புல்லி ஸ்ட்ரக்சராக தான் எத்திரியம் இருக்குது ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த புல் பேக் முடிட்டோம். நெக்ஸ்ட்டு புல் பேக் வந்து இந்த 1700 1710 இந்த ஏரியாவில் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து திரும்பும் பொழுது அப்போது வந்து அடுத்த புல்லிஷ் டார்கெட் வந்து எத்திரியமுக்கு எவ்வளோ போகும் அண்டு பிடிசி வந்து எவ்வளோ போகும் அப்படி அது வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது எத்திரியம் அண்டு பிடிசியோட புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் அண்டு பேரிஷ் புல் பேக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். இது புல்ரன், மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் சொல்கிறேன், இது புல்ரன் இல்லை, இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், பவுன்ஸ் பேக் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் சரிங்களா? ஸோ இது புல்ரன்லாம் மாறணும்னா நிறைய சினாரி நடக்கணும். ஸோ அதில் நடந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நான் அப்படியே மார்க்கெட்டை என்ன எனக்கு ஷோ பண்ணுதோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் as per மை டெக்னிக்கல் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே காஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் நாலேஜாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனாக வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் மெத்தட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. இது ஒரு எஜுகேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே காஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ இந்த நாலேஜ்
எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.